கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா அருமையானவர்களே? நம்முடைய தேவனே நமக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறார். அதாவது பயங்கரமான பாதுகாப்பாக இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், எப்பா ஒருத்தனும் உன்னை தொட முடியாது. ஏன்? உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் ஒன்றுமே வாய்க்காது. ஏன் தெரியுமா? நான் தான்ப்பா உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், a shield of divine defense. டிவைன் டிஃபென்ஸு, தேவரகமான பாதுகாப்பு நமக்கு உண்டு. இன்றைக்கு 89வது செய்தி, அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்பதிலே 89 மகா பெரிய கேடகம் 4/5. பாருங்கள், மொர்தெகாயுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி மகா பெரிய கேடகமாக இருந்து மகா பெரிய துரோகியாகிய ஆமான் செய்த அந்த தந்திரங்களுக்கு தேவன் மொர்தெகாயை எப்படி பாதுகாத்தார், எப்படி கேடகமாக இருந்து பாதுகாத்தார் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. பாருங்கள், அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பும் பொழுது மிகவும் துல்லியமாக தேவன் சரியான நேரத்தில் பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அவர் துல்லியமாக திட்டம் போடுகிற தேவன். இன்விசிபிள் ரெல்மில், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காணக்கூடாத உலகத்தில், காணக்கூடாத ரீதியிலே தேவன் என்ன செய்கிறார்? ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாருங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? எப்பா நான் உன்னை பாதுகாக்கும்படியாக என்ன செய்கிறதில்ல? தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. தூங்காமல் உறங்காமல் உனக்கு கேடகமாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, நிம்மதியாக தூங்குங்கள். ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கைக்குள்ளே தேவன் உங்களை அழைக்கிறார் அருமையானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆமான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். சரியா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆமான் இருக்கிறான். அவனுக்கு மொர்தெகாய் மேலே ஒரே பொறாமை. அவன் அரண்மனையின் வாசலில் காத்திருக்கும் பொழுது எல்லாரும் எழுந்து சல்யூட் பண்ணுவாங்க. ஆமான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். ஆனால் மொர்தெகாய் பாருங்க, அவன் தேவனை நம்பி இருக்கிறவன். ஹல்லேலூயா. தேவனை நம்பி அந்த அடிமை பெண்ணாகிய எஸ்தரை ராணியாக்க தேவன் மொர்தெகாயை பயன்படுத்தினார். இந்த மொர்தெகாய் மேலே ஆமானுக்கு சரியான கடுப்புங்க. என்ன செய்தான் என்று சொல்லி வாசிப்போமா? அங்கே எஸ்தர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். The book of Esther chapter 5 verse 14 I shall read. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர், யார்? ஆமானுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தார். இன்னைக்கு தலைப்பு என்ன? நம்முடைய தேவன் நமக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறார். A shield of divine defense. தேவரக கேடகமாக இருக்கிறார். மிகப்பெரிய இந்த ஆபத்திலிருந்து தேவன் எப்படி சூப்பர் நேச்சுரலா, எஃபர்ட்லெஸ்ஸா இந்த மொர்தெகாயை பாதுகாத்து, யார் குழி வெட்டினானோ அவனை குழிக்குள்ளே தள்ளி போட்ட தேவன் எப்படி கிரியை செய்தார் என்று சொல்லி ஒரு 10 நிமிடங்கள் நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. What is the promise of a God? தேவன் உங்களுக்கும் எனக்கும் மொர்தெகாய்க்கும் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன? அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? ஏசாயா 54:17. The book of Isaiah chapter 54 verse 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? எப்பா, யார் பெரிய சதி திட்டம் பண்ணாலும், அவர்கள் என்னதான் செய்தாலும் அது வாய்க்காது. ஏனென்றால் நீங்கள் மகா பெரிய கேடகமாகிய கர்த்தாதி கர்த்தரை பாதுகாப்பாக கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். எனவே நீங்கள் நிம்மதியாக தூங்கலாங்க, நீங்கள் சமாதானமாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய கிரைசிஸாக இருந்தாலும் சிங்கக்கவிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அந்த மகா பெரிய கேடகமாகிய கர்த்தர் அவனை எவ்வளவு லகுவாக பாதுகாத்தார். அவர் பாதுகாத்தது மாத்திரமல்ல, உடனே ப்ரொமோஷன். தானியேலுக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தது யார் தெரியுமா? அந்த கேடகம் தான். கேடகமாகிய கர்த்தர். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தட் இஸ் டிவைன் டிஃபென்ஸ். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் உண்டுங்க, இது எல்லாருக்கும் உண்டும். ஆமென். அவர் இன்விசிபிள் ரெல்மில் வேலை செய்வாருங்க. உன்னை கற்றுக்கொள்ளுங்கள், உன்னை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி விசிபிள் ரெல்மு ரியலாக இருக்குதோ அதே போல் இன்விசிபிள் ரெல்மு மோர் ரியல். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய ஆழமான ஞானத்தின்படி மொர்தெகாயை பாதுகாத்து உயர்த்த அவனுக்கு சத்துருவின் சதி திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த சீரீஸுக்கு என்ன தலைப்பு? டெப்த் ஆஃப் ஹிஸ் விஸ்டம். அவருடைய ஞானத்தின் ஆழங்கள். அந்த ஞானத்தின் ஆழம் என்ன செய்கிறது? சத்துரு செய்கிற சதி திட்டத்தை இந்த மொர்தெகாய்க்கு தகவல் கொடுக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதை எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள். எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வரச் சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகேசுவேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது என்பதை வாசிக்கப்பட்டது. அருமையானவர்களே, மொர்தெகாய் தான் ராஜாவுக்கு அறிவிக்கிறான். நீ யாரை நம்பி இருக்கிறாயோ அவர்கள் உனக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதை தேவன் மொர்தெகாய்க்கு வெளிப்படுத்தி பாருங்க, எப்படி அவனை ப்ரொமோட் பண்ணி, அதாவது எப்படி அவனை பாதுகாத்து எப்படி ப்ரொமோட் பண்ணுகிறார் பாருங்க. அதனால தான் அவருடைய ஞானம் ஆழமான ஞானம். அதை ஒருவராலும் ஆராய்ந்து முடியாது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? நாட் ஓன்லி டிஃபென்ஸ் பட் ஆல்சோ அஃபென்ஸ். அது என்ன செய்யும்? உங்களை பாதுகாத்து விடுவித்து ப்ரொமோட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய மகா பெரிய கேடகம். கேடகம் என்றால் ஒன்லி டிஃபென்ஸுங்க. மகா பெரிய கேடகம் என்றால் டிஃபென்ஸ் ப்ளஸ் 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 அடிஷன், ப்ரமோஷன், டெலிவரன்ஸ், செலிப்ரேஷன். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட். வாட் அ லவ்விங் டேடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் நமக்கு கேடகத்தை தரவில்லை அல்லது பாதுகாப்பை தரவில்லை. அவரே நம்முடைய பாதுகாப்பாக உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார். அருமையானவர்களே, இதனுடைய விளைவு மட்டும் நான் வாசித்து உங்களுக்கு முடிக்கிறேன். பாருங்கள், என்ன விளைவு? மொர்தெகாய்க்கு சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன். 8ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 முக்கியமான பகுதி நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். The book of Esther chapter 8 verses from 15. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஒரு நகரமே ஃபுல் ஆயிட்டுங்க. ஒரு நகரமே ஜாய்ஃபுல் ஆகிவிட்டது. இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அந்த கேடகம் எப்படி தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறது பாருங்க. 17வது வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். ஏன்? ஆமான் வெட்டின குழியில் அல்லது ஆமான் கட்டின அந்த தூக்கு மரத்தில் அவனே தூக்கு போட வைத்தாச்சு, அவனே தூக்கியாச்சுங்க. அதுதாங்க தேவனுடைய மகா பெரிய கேடகம். ஹல்லேலூயா.
ஓ தேங்க்யூ லார்ட், வாட் எ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ராஜா எல்லா அதிகாரத்தையும் எல்லா பவரையும் மொர்தெகாய் கையிலே கொடுத்துட்டாருங்க. மொர்தெகாயும் எஸ்தரும், ஏம்மா நீங்கள் என்னன்னாலும் தீர்மானம் பண்ணுங்கள், நீங்கள் என்ன தீர்மானம் செய்கிறீர்களோ அதை என்னுடைய மோதிரத்தை வைத்து என்ன செய்யுங்க, முத்திரையிடுங்கள், 127 தேசத்துக்கும் நீங்கள் தான் அதிபதின்றான். மகாபெரிய கேடகம், த டிவைன் ஷீல்டு. அப்படித்தான் செய்யுங்க அருமையானவர்களே. அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கவா? 8 ஆஃப் த புக் ஆஃப் எஸ்தர். எஸ்தர் 8:8 இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அருமையானவர்களே, கர்த்தர் இப்படி தாங்க உங்களை பாதுகாத்து உயர்த்தும்படியாக இந்த சத்தியங்களை அறியக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் தந்திருக்கிறார். ஆமென். அதனால தான் தேவன் என் மூலமாக அடிக்கடி பேசுகிறார். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால என்னுடைய செய்தியை கேட்கிற ஒருவரும் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. ராஜரீகமான வாழ்க்கை தான் நீங்கள் வாழுவீர்கள். தேவரகமான வாழ்க்கையை தான் வாழுவீர்கள் அருமையானவர்களே. ஆமென். நீங்கள் பிரச்சனைக்கு தீர்வாக இருப்பீர்கள். 127 தேசத்திலும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இஸ்ரவேலர்களுக்கு. ஏன்? தேவனே கேடகமாகிவிட்டார், தேவனே பாதுகாப்பாக இருக்கிறாருங்க. இதை யார் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அவர்கள் விசுவாச வீரர்களாக இருந்தார்கள், விசுவாச வீராங்கனைகளாக இருந்தார்கள். எனவே என்ன செய்தாங்க? சிறைச்சாலைக்குள்ளே தூக்கி போட்டாலும் சரி, தேவன் எனக்கு கேடகமாக இருக்கிறார் என்பதை அறிந்திருந்த பேதுரு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான். பவுலும் சீலாவும் நடனம் ஆடுறாங்க. 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினி ஜுவாலைக்குள்ளே தூக்கி போடப்பட்ட 3 பேரும் தில்லா நிற்கிறாங்க. தேவனே எங்களுடைய கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண வாழ்க்கையை வாழாதீர்கள் அருமையானவர்களே. ஆமாம் அங்கிள், அப்போ நாங்கள் என்ன தான் செய்யணும்? நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லாவற்றையும் செய்து தான் சொன்னார், முடிந்தது. அப்போது நீங்கள் துர்ச்செய்தியை பரப்புகிற பிரசங்கத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். என்னுடைய செய்தி ஒரு 20 செய்தி கேளுங்க. அந்த 20 செய்தி முடிக்கும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வேறு செய்தியை கேட்கக்கூடாது. இந்த 20 செய்தியை கேளுங்க. உங்கள் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். அதன் பிறகு நீங்கள் இப்பொழுது போகிற சர்ச்சுக்கு போங்க. அந்த பிரசங்கத்தினாலே உங்கள் விசுவாசம் பெருகினால் அது நல்ல செய்தி, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினால் அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது, அது துர்ச்செய்தி. அதற்கு நீங்கள் தைரியமாக சல்யூட் எடுத்து வெளியே வந்துருங்க. ஒருவரும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஒருவரும், உங்களுடைய ஊழியர், உங்களுடைய போதகர், உங்கள் பாஸ்டர் உங்களை காப்பாற்ற வரமாட்டார். ஏன்னா அவரே துர்ச்செய்தியை கேட்டு கேட்டு கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. அருமையானவர்களே, தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த மகா பெரிய கேடகத்தை அவர்களே என்ஜாய் பண்ணலையே. உனக்கு எப்படி அந்த வாழ்க்கை கிடைக்கும்? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை 30 நாட்கள் கேளுங்கள் அருமையானவர்களே. அந்த கேடகம், மகா பெரிய கேடகமாகிய தேவாதி தேவன் எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அந்த மகா பெரிய கேடகமாக விளங்குகிற தேவாதி தேவன் எப்படி உங்களை உயர்த்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து சந்தோஷமாக வாழுவீர்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தேவ பலனை இன்னும் இழுத்து கொண்டு வருமே. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.